தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு விஜயம் செய்யவுள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சஜித் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விஜயத்தை மேற்கொள்கின்றார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2025ஆம் ஆண்டு துபாயில் நடைபெறும் உலக உச்சி மாநாட்டிலும் உரையாற்றவுள்ளார். உலக உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பல நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் அரசு தலைவர்களுடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இலங்கை ஜனாதிபதி மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சஜித் அல் நஹ்யான் ஆகியோருக்கிடையிலும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது எனவும் இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஏற்பட்ட மின்சார தடை தொடர்பான விரிவான தகவல்கள் இன்று வெளியிடப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் அனைத்து மின் இணைப்பு துணை மின் நிலையங்களுக்கும் மின்சாரம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். இருப்பினும் பல இடங்களில் 2ஆம் நிலை மின் இணைப்புகளில் மின்சார விநியோகத்தில் சிறிய இடையூறுகள் இருப்பதாகவும் இந்த சேவைகளை விரைவில் மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதி அமைச்சின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக சந்தை எரிவாயு விலைகளுக்கேற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 4ஆம் தேதி அறிவிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதி அமைச்சகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க முடியாது என்றும் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. அத்தோடு அடுத்த வாரத்துக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஹட்டன் பொகவந்தலாவை பகுதியில் மின்புறப்பாக்கியில் இருந்து வந்த புகையை சுவாசித்ததில் சுகவீனமுற்ற 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முற்பகல் ஏற்பட்ட மின்தடை காரணமாக பொகவந்தலாவை பகுதியில் உள்ள சில்லறை விற்பனை கடையொன்றில் மின்புறப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த மின்புறப்பாக்கியில் இருந்து வந்த புகையை சுவாசித்ததில் கடையில் இருந்த 4 ஊழியர்கள் திடீர் சுகயீனமுற்று பொகவந்தலாவை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொது போக்குவரத்து துறையில் மின்னணு கட்டண முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த முயற்சி பண பயன்பாட்டை குறைத்து பயணிகளுக்கு அதிக வசதியை வழங்குவதை நோக்கமாக கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைமை மூலம் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்காலத்தில் ஒவ்வொரு பேருந்திலும் மின்னணு கட்டண சாதனங்கள் நிறுவப்படும் என்று போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அங்கொடு சந்தையில் உள்ள வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் வர்த்தக நிலையம் ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த தீப்பரவல் அருகில் உள்ள 2 கடைகளுக்கும் பரவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தின் போது தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு வர முன் அந்த பகுதி மக்கள் தீயை அணைக்கப்பெறும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதும் தீ வேகமாக பரவியமையால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவத்தில் வீடு மற்றும் கடையொன்று முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கோரைகளில் சூரிய சக்தி அமைப்புகள் பொருத்தப்பட்டவர்களுக்கு மின்சக்தி அமைச்சு விசேட கோரிக்கையை விடுத்துள்ளது. அதன்படி மறு அறிவிப்பு வரும் வரை தேசிய மின் கட்டமைப்பில் இருந்து தங்கள் சூரிய மின்சக்தி இணைப்பை துண்டிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. 2025 ஜனவரியில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பிய பணத்தின் அளவு 573 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
இது கடந்த 2024 ஜனவரி மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட 487.6 மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது 17.5% அதிகரிப்பு எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் 2024 ஆண்டில் மொத்தமாக வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து 6.57 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இது 2023 ஆண்டில் பெறப்பட்ட 5.96 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடும்போது 10.1% அதிகமாகும். கல்கிஸ்ஸை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் துப்பாக்கி மற்றும் பல தோட்டாக்களுடன் தப்பி சென்றுள்ளார். மேலும் குறித்த கான்ஸ்டபிள் நேற்றிரவு வீதி சோதனை நடவடிக்கைகளுக்கு சென்றபோது மேற்படி துப்பாக்கியையும் 30 தோட்டாக்களையும் தன்னுடன் எடுத்து சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட அதிகாரி வீதி சோதனை நடவடிக்கைக்கு சமூகம் அளிக்காததால் அவரை தொடர்பு கொண்டபோது அவரது கையடக்க தொலைபேசி நிறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு சென்றுள்ளமை தெரியவந்தது. அதன்படி சந்தேகத்திற்குரிய போலீஸ் அதிகாரியை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு சர்வதேச போலீஸ் மூலம் தேவையான நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்துக்கு மேலதிக புதிய விமானங்களை இயக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை இலங்கையின் 2ஆம் நிலை விமான நிலையத்தில் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த விரிவாக்கமானது தென்னிந்தியாவிற்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கும் இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்தும் மற்றும் நேரடி விமானங்கள் பயணிகளுக்கு மிகவும் வசதியான மற்றும் நேரத்தை மிகுதிப்படுத்தும் பயண வசதியை வழங்கும் மற்றும் குறிப்பிடப்படுகின்றது. ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதி டிக்கோயா சந்தியில் தனியார் பஸ்ஸும் முச்சக்கர வண்டியும் மோதியதில் பெண் ஒருவர் காயமடைந்து டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் இருந்து டிக்கோயா அன்ஃபீல்டு நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்று டிக்கோயா சந்தியில் திடீரென ஒரு பக்க வீதியில் திரும்பி நோர்வூட்டில் இருந்து ஹட்டன் நோக்கி சென்ற பஸ்ஸுடன் பின்னால் மோதியதில் முச்சக்கர வண்டி வீதியின் குறுக்கே கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குடும்ப தகராறு காரணமாக கணவரால் கோடாரியால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த புத்தளம் ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 பிள்ளைகளின் தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக புத்தளம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட பெண் புத்தளம் கலடிய மியோயா பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய ஜெயசிங்க முதியன்சே லலானி ஆவார். குடும்ப தகராறு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று திடீரென மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. பாணந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கொன்று மோதியதால் மின்தடை ஏற்பட்டதாக எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது மின்சார தடை சில பகுதிகளில் வழமைக்கு திரும்பியுள்ளதாகவும் மின்சார சபை நேற்று தெரிவித்திருந்தது. திடீர் மின்சார தடையின் நிமித்தம் வைத்தியசாலைகள், தொழில் நிலையங்கள் மற்றும் அவசர சேவைகள் என்பன தடைபெற்று மக்கள் பலதரப்பட்ட சிரமங்களுக்கு முகம் கொடுத்திருந்தனர். முன் அறிவிப்பு இன்றி இவ்வாறு மின்சார தடை விதிக்கப்பட்டமை குறித்து சமூக வலைதளங்களில் பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த நிலை மேலும் சில நாட்கள் நீடிக்கப்பட்டிருந்தால் என்னவாகும் என்பது குறித்தும் மக்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். கோணக்கங்கார போலீஸ் பிரிவில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது நேற்று கஞ்சா பயிரிடப்பட்ட தோட்டங்களில் இருந்து 32,380 கஞ்சா செடிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாளிகாவில பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டுள்ளார். அதே பகுதியில் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் 2 கஞ்சா தோட்டங்களில் பயிரிடப்பட்ட 1,16,230 கஞ்சா செடிகள் அளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கோணக்கங்கார போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கொலை சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 22, 24 மற்றும் 30 வயதுடைய அகரப்பத்தனை, நமனுக்குளம் மற்றும் பனில தென்ன பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ராஜகிரியவில் உள்ள கடையொன்றுக்குள் அடையாளம் தெரியாத ஒருவர் விழுந்து கிடந்த நிலையில் பின்னர் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அந்த நபரின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று முன்தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியால் நடத்தப்பட்டது. இறந்தவரின் தலையில் உட்புற இரத்தப்போக்கு இருந்ததாகவும் அவரது உடலில் காயங்கள் இருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி இந்த மரணம் ஒரு கொலை என்பது தெரியவந்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.